பிரைஸ் லார்ட். 10வது மாதம் முதல் நாளிலே இந்த நாளிலே ஒன்றாக கூடி நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கவும் துதிக்கவும் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நாளை ஒரு பண்டிகையாக அவர்கள் எக்காலம் மோதி பூரிக்கைகளை முழங்கி அவர்கள் கொண்டாடினார்கள். அதே போல் நாமும் கூட இந்த நேரத்தில் ஒருவேளை எக்காலம் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். நாம் கம்பீரத்தோடு கூட அவரை நாம் ஸ்தோத்திரிப்பது நமக்கு ஒரு கடமையாய் காணப்படுகிறது. கடமைக்காக அல்ல, நாம் உண்மையாகவே அவரை மகிழ்ந்து ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஏசாயா 29வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். கொடியன் அற்று போவான், சக்கந்தக்காரன் இல்லாமல் போனான் என்று சொல்லி இந்த வேத வார்த்தைகளிலே நாம் பார்க்கிறோம். அக்காலத்திலே செவிடர் புஸ்தகங்களின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்திற்கும் நீங்களாகி பார்வையடையும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுக்கிற நம்முடைய தேவாதி தேவனுக்கு, செவிடர்களுக்கு, குருடர்களுக்கு, சிறுமையானவர்களுக்கு, எளிமையானவர்களுக்கு அவர்கள் தேவன் வாழ்க்கை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஆனால் கொடியனும் சக்கந்தக்காரனும் அவர்கள் அற்று போவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நிச்சயத்தோடு கூட இந்த நேரத்தில் நம்முடைய தேவாதி தேவனை நாம் ஸ்தோத்திரித்து நாம் மகிழ்ந்து நாம் பாடி இந்த நேரத்தில் நாம் துதிக்க போகிறோம், வசனங்களை கேட்க போகிறோம். இந்த மாதத்தை நாம் துவங்குவதற்கு அதிகமான பலன் தேவைப்படுகிறது. அந்த பலத்தோடு கூட கடந்து போகத்தக்கதாய் இந்த மாதத்தை துவங்கத்தக்கதாய் கர்த்தத்தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார்கள். நாம் எழுந்து நிற்கக்கூடியவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை நாம் பாடுவோம், தேவனிடத்தில் கேட்போம். தேவனை உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தினுடைய வாஞ்சை, உம்முடைய சித்தம் செய்வது என்னுடைய இருதயத்தின் ஏக்கம் அப்பா என்று சொல்லி இந்த நேரத்திலே நாம் கேட்டு நம்மை நாமே முற்றிலுமாய் நாம் தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்த பொழுதே அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசியும், தகப்பனே இதோ உம்மோடு கூட அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டதை பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய முடிவு இப்படி இருக்குமோ என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். நான் இவ்வளவு மோசமான உடல்நிலையிலே காணப்படுகிறேனே, இதுதான் என் முடிவோ என்று சொல்லி. ஆனால் அப்படி அல்ல. தேவன் நமக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். முட்புதரின் கீழே நான் இறந்து போவது எனக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். ஆனால் அவர் அப்படியே நம்மை எடுத்துக்கொள்ள வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார். விசேஷித்த ஒரு மரணத்தை நமக்கு கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். அவர் குறித்ததை செய்து முடிக்கும் வரைக்கும் நம்மை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். ஆகவே தேவனை நீ சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் என்னை நீர் கைவிடாமல் இருப்பீராக என்று சொல்லி நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்து இந்த உலகத்திலே வாழும் பொழுது, தேவனே நான் உம்மோடு இருக்க வேண்டும், உம்மோடு சஞ்சரிக்க வேண்டும், இதுதான் என்னுடைய உள்ளத்தின் வாஞ்சையாகவும் இருக்க வேண்டும், உம் சித்தம் செய்வது என்னுடைய இருதயத்தின் ஏக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உணர்ந்து இந்த பாடலை பாடி நம்முடைய தேவனை நாம் ஆராதிப்போம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. நாம் கேட்போம், தேவனே உம்முடைய சித்தம் செய்வது என்னுடைய இருதயத்தின் ஏக்கமாக இருக்கட்டும் அப்பா என்று சொல்லி முற்றிலுமாக நம்ம அர்ப்பணிப்போம். உம்மோடு இருப்பதுதான் கரத்தின் கிரியைகளை நிகழ விடாமல் இருப்பீராக. உம்முடைய கிருபை என்றைக்கும் உள்ளது. தேவனே, மை ஸ்தோத்திரிக்கிறேன். என் பாரங்கள்
சர்வ
இந்த புதிய மாதம் முழுவதும் தேவனே உம்மோடு இருப்பது என்னுடைய வாஞ்சையாக இருக்கிறதப்பா. உம்முடைய சித்தம் செய்வது என்னுடைய ஏக்கமாக இருக்கட்டும் அப்பா. உம்மைத்தான் என் கண் முன்னே நான் நிறுத்தி இருக்கிறேனப்பா என்று சொல்லி இந்த நேரத்தில் நாம் கேட்போம். அவரை சேருவதிலே, அவரோடு நெருங்கி இருப்பதிலே நாம் மிக வாஞ்சையாக இந்த மாதத்திலே நாம் காணப்படுவோம். அதற்கு எதிராக எத்தனையோ தடைகள் நமக்கு வரலாம். நாம் குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்க நமக்கு தடைகள் வரலாம். நாம் தனி ஜெபம் செய்வதற்கு நமக்கு தடைகள் வரலாம். பிசாசுக்கு நம்மை ஒன்றாய் சேர்ந்து ஜெபிப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் அவனுக்கு பிடிக்காததாக இருக்கிறது. அதற்கு என்ன கிரியை வேண்டுமானாலும் அவன் செய்யலாம். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்து அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். தேவனே, இந்த வாஞ்சையிலிருந்து நான் விலகி போகாதபடிக்கு, என்னுடைய ஜெப வாழ்க்கையிலிருந்து தியான வாழ்க்கையிலிருந்து நான் விலகி போகாதபடி இந்த மாதம் அதிகமாக என்னை கிட்டி சேர எனக்கு நீர் உதவி செய்தல். உம்மோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கும் பொழுதே நான் உம்மோடு இணைந்து விடத்தக்கதாக எனக்கு உதவி செய்யுமப்பா என்று சொல்லி முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி நாம் கேட்போம். தேவனுக்கு கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் உயிரோடு இருக்கிற தேவன். கம்பீரமாய் நாம் அவரை துதிக்க வேண்டும். கம்பீரமாய் நாம் அவரை ஆர்ப்பரிக்க வேண்டும். தகப்பனே, ஓசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். அவருக்கு பாடல்களை நாம் பாட வேண்டும். நம்முடைய இருதயத்தை நாம் தேற்றிக்கொள்ள வேண்டும். நாம் தைரியப்பட வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்வதற்கு சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொண்டவர்களாக இந்த உலகத்தின் போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். தகப்பனே, தடைகளை தாண்டி நாம் சென்று உன்னதமான அந்த தேவாதி தேவனுடைய நாமத்தை நாம் தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்தத்தக்கதா இந்த நேரத்தில் தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். நீரூற்றுகளை அவன் கடந்து போவான் என்று சொல்லி பார்க்கிறோம். தண்ணீரை அவன் கடந்து சென்றதை நீரூற்றாக்கி கொள்வான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கிருபை தேவன் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நம்மை பலப்படுத்தி வழி நடத்த நம்மை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுப்போம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது சங்கீதம் 84 அதை நாம் வாசிப்போம். மாறி மாறி வாசிக்க ஜோதி அவர்கள் வந்து இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு உதவி செய்யும்படியாக கேட்கிறேன். சங்கீதம் 84 வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்ட சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடகளில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் கொஞ்சைகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்மிலே பெலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் சபையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். செப்டம்பர் மாதம் முழுவதுமே நம்மை பராமரித்து பாதுகாத்து ஆதரித்து ஆசீர்வதித்து கிருபை பாராட்டி இரக்கம் செய்து சுகம் தந்து உயிர்ப்பித்து காத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முதலாவது கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். 30 நாட்கள் என்னென்னமோ நடந்தது. ஏற்றத்தாழ்வுகள். கடைசி நாளிலே சகோதரர் எட்வர்ட் கூட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று இன்றைக்கி புது கிருபையோடு இங்கே நம்ம மத்தியில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. எவ்வளோ பெரிய கிருபை அது! எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! அவர்கள் விழுந்தார்கள், நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அந்த கிருபையை தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம் 14-15. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1:6-7 பக்கம் 1:6-7.
ஆமோஸ் 5:14 சேர்ந்து வாசிப்போம், வைராக்கியமாக வாசிப்போம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார். இன்னும் ஒரு முறை வாசிப்போமா? நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஒரு சின்ன வசனம் தான், ஒரு சாதாரணமான வசனத்தை போல தோன்றுகிறது. ஆனால் இந்த வசனத்தில் இருக்கிற ஆழங்கள் ரொம்ப பெரிய பெரிய சத்தியம் இதிலே நமக்கு புலப்படுகிறது. முதலாவது இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிழைக்கும்படிக்கு. நாம் பிழைக்க வேண்டும், பிழைக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு பிழைப்பை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உபாகமத்தில் அநேக இடங்கள் எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் பிழைத்து பெருகி இந்த தேசத்தை நிரப்ப வேண்டும். பிழைப்புக்கு ஆப்போசிட் என்ன? சாவு, மரணம். அப்போது கர்த்தர் நமக்கு அழிவையோ மரணத்தையோ சாவையோ நியமிக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பிழைக்க வேண்டும், எப்படியாகிலும் பிழைக்க வேண்டும். சரீரத்திலும் பிழைக்கணும், ஆத்துமத்திலும் பிழைக்கணும். ரெண்டுமே இருக்குது. ஒரு சிலருக்கு சரீரம் பிழைத்திருக்கிறது, ஆனால் ஆத்மம் செத்து கொண்டிருக்கிறது, ஆத்மா செத்து கொண்டிருக்கிறது. சிலருக்கு ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஆனால் சரீரம் செத்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய கிருபையின்படியும் இரக்கத்தின்படியும் தயவின்படியும் இந்த மாதத்தில் நீங்களும் நானும் ஆத்துமத்திலே நாம் பிழைக்க வேண்டும், சரீரத்திலும் நாம் பிழைத்து பெருகி தேவனுடைய ஆசீர்வாதங்களை ருசிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். என்னென்ன நன்மைகளை தேவன் நமக்கு வைத்திருக்கிறாரோ அதெல்லாம் அனுபவிக்கணும். ஸோ முதலாவது நாம் பிழைக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? திருடுகிறவன் வருகிறான். எதுக்கு வரானா? திருடன் அழிக்கவும் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் திருடன். ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கும்படி வருகிறேன், பிழைப்பூட்டுவதற்காக வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். திருடன் வர்றது நம்மக்கிட்ட இருந்து திருடிட்டு போகிறது தான் வரான். எந்த திருடனாவது வந்தவன் அவன்கிட்ட இருக்க எதையாவது வச்சுட்டு போவான் வீட்டில்? திருடன் வர்றது அதுக்கு தான். 3 காரியம் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அவன் திருட வரான், அழிக்க வரான், கொல்ல வரான். ஆனால் ஆண்டவரோ நம்மை உயிர்ப்பிக்கிறதற்கு வருகிறார், பிழைப்பூட்டுவதற்கு வருகிறார். அதற்காக அவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்துட்டார். அதனால தான் நான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஜீவனும் உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறேன். அப்போ உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள தேவன். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் 3ஆம் நாளில் நம்மை உயிர்ப்பிப்பார். இந்த உலக வாழ்க்கையில் ஜீவித்து கொண்டிருக்கும் போதே நம்மை உயிர்ப்பிப்பார், மரணத்திற்கு பிறகும் நம்மை உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள தேவன். அதற்காக அவர் ஜீவனையை கொடுத்தார். அவர் ஜீவனை கொடுத்து நம் ஜீவனை மீட்டுக்கொண்டார். ஸோ முதலாவது கரங்களை பற்றி சொல்லுவோம், இந்த மாதத்தில் நான் பிழைக்க வேண்டும், இந்த மாதத்தில் நான் பிழைக்க வேண்டும். எனக்கு விரோதமாக என்ன வருதுன்னா, என்னை மடங்கடிக்கக்கூடிய காரியங்கள், என்னை ஒன்றுமில்லாமல் போக பண்ணக்கூடிய காரியங்கள், என்னை சாவுக்கு ஏதுவாய் நடத்துகிற காரியங்கள், இவைகள் தான் எனக்கு சோதனையாக வருகிறது. ஆனால் நானோ பிழைத்திருந்து, சங்கீதக்காரன் சொல்கிறார், நானோ சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோமா? நானோ சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அல்லேலூயா. அது முதலாவது காரியம், நான் பிழைக்கும்படிக்கு. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். நம்ம பிழைக்கணும்னா நன்மையை தேட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நன்மை ஒரு தீமை இருக்கிறது. ஒரு 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 பொருள் எடுத்து சாப்பிட போகிறோம், நன்மையா தீமையா? ஒன்று குடிக்க போகிறோம், நன்மையா தீமையா? ஒரு யோசனை சிந்தையிலே வருகிறது, ஒரு எண்ணம் வருது, அது நன்மையா தீமையா? இது ரெண்டுமே நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. நன்மையும் வைக்கப்பட்டிருக்கு, தீமையும் வைக்கப்பட்டிருக்கு. அதில் நம்ம எதை தெரிந்து கொள்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஜீவனும் மரணமும் நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கு. எதை தெரிந்து கொள்கிறோம் என்பது முக்கியம். இருளும் வெளிச்சமும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. எதை தெரிந்து கொள்கிறோம்? இடுக்கமான வாசல், அகலமான வாசல், எதை தெரிந்து கொள்கிறோம்? வாழ்வா சாவா, எதை தெரிந்து கொள்கிறோம்? ஒவ்வொன்றிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்மையா தீமையா, நன்மையா தீமையா, இந்த கேள்வியை நம்ம கேட்கணும். என் மனசில் வர இந்த எண்ணம் நன்மையா தீமையா?
நான் பார்க்கிற காரியம் நன்மையாய் தீமையா? நான் கேட்கிற விசாரிக்கிற காரியம் நன்மையாய் தீமையா? நான் சாப்பிடுற காரியம் நன்மையாய் தீமையா? நன்மையை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறது. ஏதேன் தோட்டத்தின் மத்தியிலே 2 விருட்சங்கள் இருந்தது. ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இன்னொன்று ஜீவ விருட்சம். ஆனால் ஆதாமும் ஏவாளும் எதை தெரிந்து கொண்டாங்க? சாத்தானுடைய தூண்டுதலினால தேவன் விலக்கி வைத்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஜீவ விருட்சத்தை சாப்பிட்ருக்கலாம், ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டா மரணமே கிடையாது. ஆனால் அவர்களோ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை தேடி அதை போய் சாப்பிட்டு மரணத்தை வாழ்க்கையில் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள், தீமையை தெரிந்து கொண்டார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் நன்மையை தெரிந்து கொண்டவர்கள் கொஞ்சம் பேர், தீமையை தெரிந்து கொண்டவர்கள் அநேகம் பேர். 2 வழி இருக்குங்க. இப்படி ஒரு வழி இருக்குது, இப்படி ஒரு வழி இருக்குது. எதை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம்? அது நம்முடைய சுய சித்தம் தான் அது காரணம். ஆவியானவர் சொல்வார், மகனே இந்த வழியை தெரிந்து கொள், இது உனக்கு நல்லது, இது உனக்கு வேண்டாம், இந்த காரியம் உனக்கு வேண்டாம், இந்த தீமையாக முடிய போகுது. இல்லை, நான் அப்படி தான் போவேன், அப்படி தான் போய் விழுவேன்னா உழுக வேண்டியது தான். அப்புறம் தீமை வரும்போது தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு துக்கமும் வேதனையும் கண்ணீரும் கம்பலையும் புலம்பலுமாக இருக்கும். அது வருது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். நன்மையும் தீமையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன், நன்மையை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி நம்ம நன்மையை தெரிந்து கொள்ளும்போது தேடும்போது என்ன நடக்குமா? அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். சொல்லுகிறபடியே. எப்படி? கர்த்தர் உங்களோடு இருக்கணுமா? ஆமாம், கர்த்தர் உங்களோடு இருப்பார். சிஎஸ்சி சர்ச்சிலலாம் சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, கர்த்தருடைய ஆவி உங்களோடு இருப்பதாக. பாஸ்டர் சொல்லுவார், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உடனே ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? கர்த்தருடைய ஆவி உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் நம்மோடு இருக்கணும்னு விரும்புகிறோம் இல்லைங்களா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை அது அவருடைய வாக்குத்தத்தம். கண்டிப்பாக அந்த வாக்குத்தத்தம் உண்மை. அவர் நம்மோடு இருக்கணும்னு விரும்புகிறோம். அவர் யாராக இருக்கணும்? சேனைகளின் கர்த்தராக வேற இருக்கணும். சேனைகளின் கர்த்தர்னு வந்தாலே என்ன தெரியுமா? நமக்கு விரோதமாக ஏதோ ஒரு யுத்தம் இருக்கிறது என்ற அர்த்தம், ஏதோ ஒரு போராட்டம் இருக்கிறது என்ற அர்த்தம், ஏதோ ஒரு எதிர்ப்பு இருக்கிறது என்ற அர்த்தம். அது அந்த இடத்துல தான் சேனைகளின் கர்த்தர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு விரோதமாக சில காரியங்கள் இருக்குது. வன்கண் இருக்குது, பொறாமையின் கண் இருக்குது, எரிச்சலின் நாம் இருக்குது, எப்போ இவன் விழுவான், எப்போ இவன் சாவான், எப்போ ஒன்றும் இல்லாமல் போவான் அப்படின்னு நினைக்கிற எண்ணங்கள் சிந்தனைகள் உள்ளவர்கள் நமக்கு விரோதமாக இருப்பாங்க. நமக்கு தெரியாது, நமக்கு விரோதமாக போராட்டங்கள் இருக்கும். பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, சாத்தான் சுளகினால் புடமெடுக்கிறது போல உன்னை புடைக்கிறதுக்கு வந்தாவன், நானும் உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். பேதுருக்கே அந்த நிலைமைனா உங்களுக்கும் நமக்கு என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. நமக்கு விரோதமாக சில காரியங்கள் இருக்கும். அப்போ அங்கே யார் நமக்கு தேவை? சேனைகளின் கர்த்தர் நமக்கு தேவை. எத்தனை தடவை ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? ஆண்டவரே எனக்காக யுத்தம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்காக வழக்காடுங்க, எனக்காக நீதி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு பயங்கர பராக்கிரமசாலியாக எனக்கு முன்னால் போங்க. கேட்குறோம் இல்லையா? ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம் இல்லைங்களா? அப்போது நீங்கள் சொல்லுகிறபடி சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நன்மையை தேடுங்கள். அப்புறம் என்ன சொல்கிறார் பாருங்க, அடுத்த வசனத்தில் 15வது வசனத்தில் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒலிவக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். ஹல்லேலூயா. நீங்கள் தீமையை விட்டுவிடுங்கள்னு சொல்லலை. கவனிங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய வேலை. சின்ன சின்ன விஷயம் தான் நான் கவனிக்கணும். தீமையை விட்டு விடுன்னு சொல்லலை, தீமையை தெரிந்து கொள்ளாதேன்னு சொல்லலை, தீமையை பார்க்காதேன்னு சொல்லலை. அழகாக சொல்கிறாரு, தீமையை வெறுத்து. தீமையை பார்த்தாலே வெறுக்கணும். வெறுக்கிறதுனா என்னன்னா, ஒன்று வெறுத்தோன்னு வைங்களேன், நம்ம அதை தொட மாட்டோம். ஒருத்தர் ரொம்ப நாள் குடிச்சிட்டு இருக்காருன்னு வைங்க, குடிக்கிற பழக்கம் இருக்குது அவருக்கு. அந்த பழக்கத்தை அவர் விடணும்னா, நான் விட்டுறேங்க, ட்ரை பண்ணுறேங்க, நான் விட்டுறேன் அப்படின்னு சொன்னால் விட முடியாது. என்னைக்கு அதை வெறுக்க ஆரம்பிக்கிறாரோ அன்னைக்கு அதை விட்டுருவார். இந்த சத்தியத்தை கொஞ்சம் ஆழமாக ஏற்றுக்கோங்க. நம்ம எதையாவது விட்டுவிட வேண்டும் என்று நினைத்தால் அதை நாம் என்ன செய்யணும்? வெறுக்கணும். வெறுக்கிற அளவுக்கு போகும்போது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அதை தொடர மாட்டோம். அது எவ்வளவு பிரியமாக இருந்திருந்தாலும் அதை வெறுக்க ஆரம்பித்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம பின் தொடர்ந்து போக மாட்டோம். தீமையை
வெறுத்து. அப்புறம் நன்மையை தெரிந்து கொள்ளுன்னு தான் முதல் சொல்றாரு. இப்போ என்ன சொல்றாருன்னா நன்மையை விரும்பு. நன்மையை விரும்பு, தீமையை வெறுத்து நன்மையை விரும்பு. விரும்புறதை நம்ம கண்டிப்பாக நம்ம அதை பெற்றுக்கொள்ள நம்ம ட்ரை பண்ணுவோம். கண்டிங்களா? இப்போ நமக்கு ஒன்று விருப்பம் இருக்குன்னு வைங்க, ஒன்று சாப்பிடணும் விருப்பம் இருக்குன்னா அது சான்ஸ் கிடைக்கும் போது அதை சாப்பிட போவோம். நம்ம ஆசையாக சாப்பிடுவோம். ஒருத்தர் நமக்கு விருப்பம் இருக்க அவங்க கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவோம், அவங்க முகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம், அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுவோம். நன்மையை விரும்புங்கள், தீமையை வெறுத்து நன்மையை விரும்புங்கள். ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். அப்பொழுது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு என்ன செய்வாரா? ஒருவேளை இறங்குவார். அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும்? தீமையை தெரிந்து கொண்டால், தீமையை நாம் விரும்பினால், தெரிந்து கொண்டால் என்ன நடக்கும்? அடுத்த வசனத்தில் சொல்கிறார், ஆதலால் ஆண்டவரும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தரை சொல்லுகிறது என்னவென்றால், எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும், வீதிகளில் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள். பயிரிடுகிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கும் ஒப்பாரி பாட அறிந்தவர்களையும் புலம்புகிறவர்களுக்கும் வரவழைப்பார்கள். எல்லா திராட்சை தோட்டங்களிலும் புலம்பல் உண்டாயிருக்கும். நான் உன் நடுவே கடந்து போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தெளிவாக சொல்லிட்டார். அதுக்கப்புறம்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அப்போ தீமையை தெரிந்து கொண்டா விரும்பினா இதுதான் நடக்கும். கடைசியில் என்ன தெரியுமா? கண்ணீரும் கம்பலையுமாய் நிற்கணும், புலம்பலாய் நிற்கணும். புலம்பல்னா ஐயோ நான் ஏன் செஞ்சேன்னு தெரியலீங்களே, நான் செஞ்சுருக்கக்கூடாதுங்க, நான் போயிருக்கக்கூடாதுங்க, அதை நான் விரும்பி இருக்கக்கூடாதுங்க, இந்த காரியத்தெல்லாம் நான் வாங்கியிருக்கக்கூடாதுங்க, அப்படி நம்ம யோசிக்கிற அந்த யோசனைகள். ஓகே, அதை நமக்குள்ளே வந்துடும். அதில் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பிழைக்கும்படி தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். ரெண்டாவது என்ன சொல்லுதுன்னா, தீமையை வெறுத்து நன்மையை விரும்புங்கள். அப்பொழுது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். சேனைகளின் கர்த்தராய் இருப்பார். உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக யுத்தம் செய்வார், உங்கள் காரியங்களிலே நியாயத்தை கொண்டு வந்து நிறுத்துவார். உங்களுக்கு நியாயத்தின் விளைவுகளை அறுவடையாய் கர்த்தர் கட்டளையிட்டு அருள்வார். ஒருவேளை நம்ம தீமை என்று அறிந்தும் அந்த தீமையை நாம் விரும்பி அந்த தீமையை செய்யும் போது தான் கண்ணீரும் கம்பலையும் புலம்பலும் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, 5வது அதிகாரம் 6வது, ஆமோஸ் 5வது அதிகாரம் 6வது வசனத்தில், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அப்படி இல்லை என்றால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும், நெருப்பு பட்சிக்கும். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தருடைய திருவுள சித்தத்தை தேடுங்கள், அவருடைய மனதை தேடுங்கள், மன கிடக்கையை தேடுங்கள். அதெல்லாம் நம்ம தேடும்போது கண்டிப்பாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு வாழ்வளிக்கிறவர், நமக்கு வாழ்வளித்து நம்மை உயர்த்துகிறவர், செழிப்படை செய்கிறவர், நன்மையினால் நிரப்புகிறவர், நமக்காக அவர் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுகிறவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். தீமையை விரும்பாமல் நன்மையை தெரிந்து கொள்ளும் போது கிடைக்கிற இத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை அருள்வாராக. ஆமீன். தலைகளை தாழ்த்தி அப்படியே நம்ம ஜெபிப்போம். ஒரு நிமிஷம் அப்படியே யோசிப்போம். நாம் பேசுகிற வார்த்தைகளில் நன்மை தீமை என்ன என்று நமக்கு தெரியும். நன்மையா தீமையா? யோசிக்கிற யோசனையில், எண்ணத்தில் இது நன்மையா தீமையா? நாம் விரும்புகிற காரியம் நன்மையா தீமையா? எதிர்பார்க்கிற காரியம் நன்மையாய் தீமையா? கண் பார்க்கிற காரியம் நன்மையா தீமையா? நம் மனசாட்சிக்கு அது தெரியும் நல்லா, யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறது. நன்மை செய்தால் நீங்கள் பிழைப்பீர்கள், பிழைத்து பெருகி தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். கர்த்தருடைய திருவுள சித்தத்தை தேடுங்கள், பிழைத்துக் கொள்வீர்கள். கர்த்தருடைய மன கிடைக்கைகளை தெரிந்து கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் ஒரு மாறுதலும், எந்த ஒரு மாறுதலும், வேற்றுமை நிழலும் இல்லை. இந்த மாதம் முழுவதுமே நன்மையை நாம் தேடி, நன்மையை நாம் நாடி, நன்மையை விரும்பி
நன்மையின் நிமித்தம் வருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை அருளுவாராக. ஆமென். நாம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மோடு தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தாவே, உம்மோடு இருப்பது என்னோட வாஞ்சை, உம்முடைய சித்தத்தின்படி செய்வது என்னுடைய ஏக்கம். அதே போல் உம்மைத்தானே தகப்பனே நான் என்னுடைய கண் முன்னே நான் நிறுத்தியிருக்கிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பாடலாக மாத்திரமல்ல, நம்முடைய கிரியையிலே அதை காண்பிக்கத்தக்கதாய் கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது நாம் கேட்ட சத்தியத்தின்படி அவரை தேடும் பொழுது தேவன் நமக்கு என்னெல்லாம் நன்மைகளை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆகவே அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கண்களை மூடி நாம் தேவனிடத்திலே நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். என்னுடைய பாடல்கள் எல்லாம் பாடல்களாக மாத்திரமல்ல தகப்பனே, இப்பொழுது காலையில் பாடினது என்னுடைய பாடலாக மாத்திரமல்ல, வார்த்தையாக மாத்திரமல்ல, கிரியையிலே நான் அதை செய்வதற்கு உதவி செய்யும் என்று ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரம்பிதாவே, இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. நாங்கள் உம்மோடு இருப்பதை விட சந்தோஷமான காரியம் இந்த உலகத்திலே வேறு ஒன்றும் கிடையாதப்பா. உம்முடைய சித்தம் செய்வதை விட ஒரு சமாதானமான காரியம் வேறு ஒன்றுமே கிடையாதப்பா. அதுபோல் உம்மை நாங்கள் தேடும் பொழுது நாங்கள் பிழைத்து கொள்ளுகிறோம் அப்பா. நீர் எங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறீர். நாங்கள் சாவாமல் பிழைத்திருந்து உம்முடைய செய்கைகளை விவரிக்கத்தக்கதாய் உதவி செய்தலும். ஒருவேளை நாங்கள் சாவாமல் பிழைத்திருந்து எத்தனையோ உலக பிரகாரமாய் விட்டுவிட்ட காரியங்களை நாங்கள் செய்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கலாம். ஆனால் அதைவிட மேலானது தகப்பனே, நாங்கள் சாவாமல் பிழைத்திருந்து உம்முடைய செய்கைகளை நாங்கள் விவரிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்தலும். நீர் சொல்லுகிறபடியே அப்பொழுதுதான் எங்களோடு கூட இருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோட வாழ்க்கையிலே நீர் சொன்னது இன்னும் எங்களோட வாழ்க்கையிலே நிறைவேறவில்லை என்றால் அதற்கு என்ன காரணம் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்தலும் அப்பா. உம்மீது இருக்க வாஞ்சை, ஆதியிலே இருந்த அன்பு எங்களிலே குறைந்து போகாதபடி நாங்கள் அனல் ஏற்றிக்கொண்டே இருக்கத்தக்கதாய், உயிர்ப்பித்து கொண்டே இருக்கத்தக்கதான கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. தீமையை வெறுத்து நன்மையை தேட கிருபை செய்தலும் அப்பா. தகப்பனே, நன்மையை விரும்பத்தக்கதாய் தகப்பனே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா கேட்கிறோம். தீமையை வெறுக்கத்தக்கதாய் உதவி செய்து அந்த வெறுப்பின் ஆவியை எங்களுக்கு கொடுத்தலும் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வருஷம் இந்த மாதம் ஒரு சுத்திகரிப்பின் மாதமாக இருக்கட்டும் அப்பா. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் எங்களை நிறைத்து எங்களை தைரியப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டுமா கேட்கிறோம். நாங்கள் பிழைக்கும்படியாய் உம்மை தேடத்தக்கதாய் உதவி செய்தலும். நாங்கள் பிழைத்திருப்பது உங்களுடைய சுத்த கிருபை அப்பா. அதற்காக உமக்கு நன்றி, நன்றி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரம்பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து நம்முடைய இருதயங்களை இந்த கேட்ட சத்தியத்தின்படி நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். தீமையை வெறுக்கத்தக்கதாக இந்த நேரத்தில் நாம் தேவனிடத்தில் கேட்போம். செய்த தவறுகளையே நாம் மறுபடியுமாய் நாம் செய்து கொண்டிருக்காதபடிக்கு, அது என் பலவீனம் என்று சொல்லாதபடிக்கு, துணிகரமான பாவங்கள், மறைமுகமான பாவங்கள், இரகசிய பாவங்கள், இவை எல்லாவற்றுக்கும் என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த திருப்பந்தியிலே நான் பங்கு கொள்வதற்கு முன்பாக, திருவிருந்திலே பங்கு கொள்வதற்கு முன்பாக தகப்பனே என்னை சுத்திகரித்து கொள்ள உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே என்னை சுத்திகரித்து கொள்ள உதவி செய்யும் என்று சொல்லி முற்றிலுமாய் சுத்திகரிப்புக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். சுத்திகரிக்கப்படக்கூடாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது இருந்தால், பொருட்கள் ஏதாவது இருந்தால், அல்லது மனிதர்கள் யாராவது இருந்தால், சிந்தனைகள் இருந்தால், எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலை தாரும் அப்பா. அந்த கட்டுகள் எல்லாவற்றிலும் இருந்து எனக்கு விடுதலை தாரும். நுகங்களை அறுத்து விடுகிற தேவன், கட்டுகளை முறிக்கிற தேவன், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லி தாழ்த்தி அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். ஒரு நிமிஷம் மௌனமாக இருப்போம். நம்முடைய மனதில் ஏதாவது நாம் செய்த குறைகள், குற்றங்கள் ஞாபகத்திற்கு வருமானால் அதை அறிக்கையிடுவோம். பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைவான் என்ற வசனத்தின்படி அவை பாவங்களை அறிக்கை செய்யாதவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ அவன் கிருபை பெறுவான் என்றபடி தகப்பனே, இந்த நேரத்தில் நாங்கள் நித்திய ஜீவனை பெறும்படியாக, கிருபை பெறும்படியாக எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் அப்பா. பெரிய பாவமானாலும் சரி, சிறு சிறு, அது மிக சிறிய பாவமாக இருக்கலாம். ஆனால் அந்த சிறு பாவம் பரிமள தைலத்தை, செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும்.
ஆகவே அப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையை நாற்றமாய் மாற்றிவிடாதபடிக்கு அந்த பரிசுத்த ஆவியின் அந்த வாசனை, நல்ல வாசனையை அது கெடுத்து விடாதபடி காத்துக்கொள்ளும் அப்பா என்று முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது உண்மையாகவே தேவன் நம்மோடு இருந்து இந்த திருப்பந்தியிலே பங்கு கொள்வதற்கு நம்மை தகுதி உள்ளவராய் மாற்றுவார். நம்முடைய முறுமுறுப்புகள், பிறரை குறித்து நாம் தவறாக பேசுகிற காரியங்கள், நேரத்தை நாம் ஏதாவது வீணடித்து கொண்டிருந்தால் அதை குறித்து நாம் தேவனிடத்திலே நாம் சொல்வோம். பிரயோஜனமானவைகளை போதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதை நான் கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். எனக்கு ஆலோசனை தந்த தேவனை துதிப்பேன் என்ற வசனத்தின்படி அவருடைய ஆலோசனையின்படி நடக்காமல் மனிதர்களுடைய ஆலோசனைகளின்படி நாம் நடப்போமானால் அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. தேவனை உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்துமப்பா என்று சொல்லி நாம் கேட்போம். முற்றிலுமாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு கூட அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன். அவருடைய தழும்புகளால் எனக்கு சுகம் இருக்கிறது. எனக்காக அந்த பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு கொண்டார் என்ற நிச்சயத்தோடு கூட இந்த நேரத்தில் நாம் இந்த திருப்பந்தியிலே நாம் பங்கெடுத்துக்கொள்வோம். இதற்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் எழுந்து நின்று முன்பாக வரும்படியாக கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்ற ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய பரிசுத்த திரு சரீரமாக இருக்கிறது. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். அந்தபடி அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு கிறிஸ்து பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்புக்கென்று நான் உங்களுக்காக சிந்துகிற என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய திரு ரத்தமாக இருக்கிறது. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். அன்பின் அடையாளமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவ பரிகார பலியாய் சிலுவையிலே ஒப்பு கொடுத்த அவருடைய பரிசுத்த மாம்சமும் அவருடைய திரு ரத்தமுமாக இருக்கிறது. துணிகரமாக அல்ல, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையிலே, பரிசுத்தமாக்கப்பட்ட நிலைமையிலே, உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிற நிலைமையிலே இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜீவபலியாய் வாழ தேவன் நமக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக. ஆமென். இந்த ஐக்கியத்திலே பங்கு கொள்வதற்கு தேவன் கிருபை செய்தபடினாலே கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவனே, இந்த உடன்படிக்கையிலே நீர் எங்களை இணைத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதை அசட்டையாய் நாங்கள் எடுத்துக்கொள்ளாதபடி தகப்பனை மிகுந்த பயபக்தியோடு கூட எடுத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்தலும் அந்த மத்திய ஆகாயத்திலே நடைபெறுகிற அந்த திருமண விருந்திலும் நாங்கள் பங்கு கொள்ளத்தக்கதான கிருபையை நீர் தர வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரம்பிதாவே. ஆமென். எழுந்து நின்று தேவாசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், மிஷனரி குடும்பத்தோடும், தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. God bless you.